لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அப்தார்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மீது விதித்திருக்கின்ற பல்வேறு கடமைகளில் நாம் செய்ய வேண்டும் என்று அவன் வலியுறுத்தி இருக்கிற பல்வேறு அம்சங்களில் வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, அவைகளை கடந்த சமூகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், அவைகளை குறித்து ஒரு முஸ்லிமின் நடைமுறை, அவைகளை குறித்து மீண்டும் அவன் விசாரிக்கப்படுகிற போது மறுமையில் தர வேண்டிய பதில்கள், இவைகளை எல்லாம் தன்னுடைய ஷரியத் சட்டங்களின் மூலமாக அல்லாஹ் விளக்கி தருகிறான். குறிப்பாக ஒரு முஸ்லிமின் பொருளாதாரம் தூய்மைப்பட வேண்டும். பிற மனிதர்களுடைய அதிருப்தியோடு பெறப்படுகின்ற தொகைகள், ஆதாயங்கள், காசு பணங்கள், இவைகளை குறித்த கடுமையான விசாரணையும் இவ்வுலகம் மட்டுமல்லாது மறுமுனையிலேயும் அதற்கான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வழிநெடுக தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற போது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை சுவனம் போக முடியாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய அந்த விஷயங்களில் மின்னைன இக்தஸபல் மால் வ ஃபீமா அன்ஃபகஹு, காசு பணம் அவன் எப்படி சம்பாதித்தான், எதிலே செலவழித்தான். இரண்டு அம்சம்: சம்பாதிக்கிற வழிகளும் தூய்மையாக இருக்க வேண்டும், எதிலே அவன் செலவழிக்க நாடுகிறானோ அந்த செலவழிக்கிற வழிகளும் சரியானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உணவு, உடை, வீடு ஆகியவற்றிற்காக மனிதன் தன் நிலையை கடந்து இயந்திரம் போல காசு பணங்களை சேர்ப்பதற்கு மனிதன் ஆயத்தமாக இருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழுகிறோம். இந்த நூற்றாண்டு பணக்காசுகள் சம்பாதிப்பதற்கான முக்கியத்துவத்தை மிகுந்த அளவில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனுடைய விளைவு சம்பாதிக்கிற வழிகளும் சரியாக இல்லை, செலவழிக்கிற வழியாகவும் சரியாக இல்லை. மின்னைன இக்தஸபஹு, அவன் எப்படி சம்பாதிக்கிறான் என்பதும் இந்த மார்க்கத்தில் வரையறைக்குரியது. வஃபீமா அன்ஃபகஹு, அவன் எதிலே அதை செலவழிக்கிறான் என்பதும் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இங்கே இன்னும் ஒன்று உண்டு. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளில் ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு. செலவழிக்கிற வழி சரியாக அமைய வேண்டுமானால் சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிற வழி சரியில்லாதவனுடைய செலவுகளும் சரியாக இருக்காது. இரண்டிலும் தூய்மை வேண்டும்.
இன்றைக்கு இரண்டிலுமே அசுத்தம் கலந்திருக்கிறது. சம்பாதிக்கிற வழிகள் தூய்மையாக இல்லை. எனவே அவன் கொண்டு போய் செலவழிக்கிற வழிகளும் இடங்களும் பாதைகளும் சரியாக இல்லை. ஆனால் இந்த ரெண்டிற்குரிய விசாரணைக்கும் அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். வருமானத்தின் வழிகளும் அந்த வருமானம் போய் சேருகிற வரம்பின் நிலைகளும், இந்த இரண்டும் மார்க்கத்தில் முக்கிய அம்சம். ஒரு பொது சட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை நாம் வரையறுத்து விட முடியும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த பொது சட்டம் லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதின் மின்கும். அநியாயமான முறையில் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதனுடைய விதிவிலக்காகவும் இந்த விதிக்கு இன்னும் சற்று விளக்கமாக ஒரு வார்த்தையாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான், பரஸ்பர பொருத்தத்தோடு பரிமாறப்படுகின்ற பணக்காசுகளை தவிர மற்றவைகள் எல்லாம் அநியாயத்தில் சேரும். இன்னும் விரிவாக சொல்லுவதானால், ஒரு முஸ்லிமின் கைக்கு வந்து சேருகின்ற எந்த பணமும் அடுத்தவனின் மனம் நோகும் விதத்தில் வந்து சேரக்கூடாது. அப்படி சேருகிற பொருள் முஸ்லிமுக்கு சேராது. இருவருக்கு இடையிலே தராதி வேண்டும், மனப்பொருத்தம் வேண்டும். கொடுப்பவனுக்கும் மனப்பொருத்தம், வாங்குபவனுக்கும் மனப்பொருத்தம். இது ஹலாலுக்கான அடையாளம். ஒரு வட்டியிலோ, ஒரு லஞ்சத்திலோ, ஒரு கொள்ளையடிப்பிலோ, ஒரு வழிப்பறியிலோ, ஒரு சூதாட்டத்திலோ ஒரு தரப்பு மனம் நொந்து போவதும் மறுதரப்பு மனம் மகிழ்ந்து போவதும், இப்படிப்பட்ட பொருளாதாரம் அத்தனையும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கிடையிலே மனப்பொருத்தத்தோடு பரிமாறப்படுகின்ற தொகைகள் என்று ஆகுமானவற்றிற்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை அடையாளப்படுத்துகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தைகளில் சொல்லுவதானால், லா யஹில்லு லிமுஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமின் பொருள் இல்லா பிதீபி நஃப்ஸிஹி, அந்த முஸ்லிமின் மனப்பொருத்தத்தோடு வந்தால் மட்டும்தான் ஹலால் ஆகும். மனப்பொருத்தம் இல்லாமல் பெறப்படுகின்ற வழிகள் தான் வட்டி, லஞ்சம், சூதாட்டம், இன்ன பிற பல்வேறு வகையான பொருளாதார குற்றங்கள் அத்தனையும் சேரும். இதில் முக்கியமானது மார்க்கம் ஆரம்பத்திலிருந்து தடுத்து வருவது வட்டியை போல, லஞ்சத்தை போல சூதாட்டமும் முக்கியமான ஒன்று. அல் மைசிர் என்ற வார்த்தையால் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு எதேச்சையான ஒற்றுமையாக குர்ஆன் மதுவை பேசுகிற இடமெல்லாம் இந்த சூதுவையும் பேசியிருக்கிறது, சூதாட்டத்தையும் பேசியிருக்கிறது. குர்ஆனில் சூதை பற்றி ஆயத்துக்களை எடுத்து பார்த்தால் மதுவோடு ஒட்டிய ஆயத்துகளாகவே அவைகள் காண கிடைக்கிறது. எவ்வளவு தூரம் மது மனிதனுடைய அறிவை மழுங்கெடுக்க செய்கிற ஆபத்தான குற்றமோ அது போன்று கொல்லும் பெரிய குற்றங்களின் வரிசையில் இஸ்லாம் சூதாட்டத்தை முன்வைக்கிறது. 2 கட்டங்களாக குர்ஆன் சூதாட்டத்தை குறித்து பேசுகிறது. சூதாட்டம் இன்றைக்கு பல்வேறு பரிணாமங்களில், பல்வேறு வடிவங்களில், அதற்கு வேறு பல துணைக்கணங்களோடு அது நம்மிடையே பரவி இருக்கிற காரணத்தால் மார்க்கம் தடுத்திருக்கிற பொருளாதார குற்றங்களின் வரிசையில் நாம் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். முதல் செய்தி, அன்றைய அரபுலகத்தை பொறுத்தவரை பொழுதுபோக்கு என்ற அம்சத்தை எல்லாம் கடந்து குடும்ப பெருமை என்ற அடிப்படையில் சூதாட்டம் கருதப்படுகிறது. நமக்கு இதற்கு வரலாறுகள் சாட்சி. வரலாற்றாசிரியர்கள் தபீஅத்தே தானியா என்று எழுதுகிறார்கள். இயற்கையாக அவர்களோடு ஒன்றி போன விஷயம், சிரத்தை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர்களுடைய அன்றாட அலுவல்களோடு சேர்ந்து விட்ட விஷயம் சூதாட்டம். அன்றைக்கு அரபுலகத்தில் இருந்த நிலைமை அது. தனித்தனியாக திட்டுவதற்கு சில வார்த்தைகள் ஒவ்வொரு மொழியிலும் இருக்கும். புர்ம் என்ற ஒரு வார்த்தை அரபியில உண்டு. சூதாட்டத்திற்கு வராமல் காசை சேர்த்து வைப்பவனுக்கு கஞ்சன் என்று சொல்லுவதற்கு தனியாக இந்த வார்த்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். பொதுவான கஞ்சன் வேறு, குடிக்க வராத கஞ்சன் வேறு, சூதாட்டத்திற்கு வராத கஞ்சன் வேறு என்று பாகுபாடு பருத்தி வந்த வார்த்தைகளில் சூதாட்டத்தின் சபைகளுக்கு வராத ஒரு ஆண் மகன் அவன் ஆம்பளையாக மதிக்கப்பட்டதில்லை என்பது அன்றைய சூதாட்டம் கொடிகட்டி
தேநீர் பருந்தி இருந்த நேரத்தினுடைய சில விஷயங்கள். அதிகமாக பொருளாதாரத்தை வைத்து விளையாடி தோற்று போகும் உச்சகட்டத்தில் மனைவிகளை வைத்தும் சூதாட்டம் ஆடப்பட்டிருப்பதற்கான குறிப்புகள் அரபுகளின் சூதாட்டங்களை பற்றிய செய்திகளிலிருந்து கிடைக்கிறது. இவ்வளவு தூரம் அவர்களோடு ஒன்றி போய்விட்ட, அவர்களுடைய இரண்டாம் குணநலனாக மாறிவிட்ட, அவர்களின் இயற்கையாகவே கருதப்படும் அளவுக்கு போய்விட்ட சூதாட்டத்தை திருக்குர்ஆன் 2 கட்டங்களில் தடுக்க முன் வருகிறது. முதல் கட்டம், இது வேண்டாம், இதில் தீமைகள் அதிகம். மதுவுக்கு பேசிய அதே சட்டத்தை குர்ஆன் பேசியது. நபியே, உங்களிடத்தில் மதுவையும் சூதுவையும் குறித்து கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், இவ்விரண்டினுடைய பாவங்கள் இந்த இரண்டினால் உங்களுக்கு கிடைக்கிற பலன்களை விட அதிகமாகும் என்று ஒரு இலக்கண ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லுவது போல குர்ஆன் பாடம் நடத்தியது. வேண்டாம் தம்பி, இது தப்பு, இதுல நிறைய தவறு இருக்குது, நன்மை 1-2 தான், 98% தவறாகும் என்று அழகாக பாடம் எடுத்து இவற்றிலெல்லாம் ஓரளவு மனங்களை பக்குவப்படுத்தி பழக்கியதற்கு பிறகு அடுத்த கட்டம் இஸ்லாம் கையில் எடுத்தது. நிரந்தரமாக இவைகள் ஹராம். மதுவும் ஹராம், சூதுவும் ஹராம். இரண்டும் ஏறத்தாழ ஒன்றையோடு ஒட்டிய குற்றங்கள் மாத்திரமல்ல, ரெண்டும் ஒன்றோடு நெருங்கிய தொடர்புடையவை. இது இருக்கிற இடத்தில் அது இருக்கும் என்பது மாத்திரமல்ல, மனிதனை கெடுப்பதில், அவன் குடும்பத்தை நீதிக்கு கொண்டு வருவதில், அவனை மானபங்கப்படுத்துவதில் சூதாட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ற காரணத்தால் மதுவோடு சேர்த்து தடை செய்த குர்ஆன் ஒரு 4 அம்சங்களை சொன்னது. மதுவை குறித்தும் சூதாட்டத்தை குறித்தும். முதலில் இவைகள் நஜீஸ் என்ற வார்த்தையால் சாடுகிறது. ரிஜிஸ், நஜீஸ் என்ற வார்த்தை. மின் அமலி ஷைத்தான், சூதாட்டம் இது ஷைத்தானுடைய செயல். மூன்றாவது, அல் அதாவத்து வல் பக்தா, கோபமும் விரோதமும் இவற்றிலே வளரும், ஒருபோதும் நன்மையை தோற்றுவிக்காது. நான்காவது, வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா, இது தொழுகையையும் இறைவனின் நினைவுகளையும் தடுக்கும். 4 விதமான பெரிய அம்சங்களை முன்வைத்துவிட்டு இந்த காரணங்களால் இதை நிரந்தரமாக ஹராமாக்குகிறேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். அறிவிப்பின்படி அன்று முதல் இன்று வரை சூது இந்த மார்க்கத்தில் பெரிய பாவம், பெரும் பாவம், வட்டிக்கு சமமான பாவம், விபச்சாரத்திற்கு சமமான பாவம், சற்றும் இணைத்ததல்ல. அதிலும் குறிப்பாக காசு பணங்களை வைத்து ஆடுகிற சூதாட்டம் மின் அக்பரில் கபாயிர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெரும் பாவங்களிலும் பெரிய பாவமாக காசு வைத்து ஆடப்படுகிற சூதாட்டங்கள் கணிக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய பார்வை. பொதுவாகவே இது போன்ற அதிர்ஷ்டங்களை நம்புகிற சூதாட்டங்களுக்கு எப்போதும் இஸ்லாம் உடன்பட்டது அல்ல. எந்த காலத்திலேயும் உழைத்து வருமானம் வரலாம், அன்பளிப்பாய் மனப்பொருத்தத்தோடு யாரிடமிருந்தாவது பெறலாம். இதை தவிர குறுக்கு வழிகளாக உள்ள வட்டியோ லஞ்சமோ சூதுவோ வழிப்பறியோ அடுத்தவர்களிடமிருந்து அபகரிப்பதோ அத்தனை வாசல்களையும் தடுப்பதற்கு குர்ஆன் முழுக்க போராடி இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரை அன்றைக்கு மார்க்கம் நிரந்தரமாக தடுத்துவிட்ட ஒன்றின் நிழல் பக்கம் கூட போக மாட்டார்கள் சஹாபாக்கள். மதுவுக்கு அப்படி ஒரு கோர முடிவு அரபகத்தில் ஏற்பட்டது. சூதுவும் அதே போல ஆனது. சூதாட்டத்திற்கு தனியாக கிளப்புகள் வைத்திருக்கிற ஊர்களைத்தான் பார்த்திருக்கிறோம். வீடுகள் எல்லாம் தனித்தனியாக சூதாடுவதற்கு திண்ணை கட்டி வைத்திருந்த அரபுகள் காலப்போக்கில் சூதாட்டத்தின் வாசனை இல்லாமல் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பது திருக்குர்ஆன் விளைவித்த அற்புதங்களில் பெரும் புரட்சி என்று அவைகளை சொல்ல வேண்டும். வெகு தூரம் அதனுடைய நிழல் படாமல் ஒதுங்கி விட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், பின்னாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சொல்லுவது சாத்தியப்பட்டது. மன் கால லி ஸாஹிபிஹி உகாமிருக ஃபல்யதஸத்தக். இமாம் புகாரி அவர்கள் சூதாட்டம் என்று பாடத்திற்கு தலைப்பிட்டு இந்த ஹதீஸை முதலில் பதிவு செய்கிறார்கள். என்ன ஹதீஸ் இது? யாராவது ஒருவன் சூதாட்டம் இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு நண்பரிடத்தில் பேசுகிற போது, வா நம்ம 2 பேரும் சூதாடுவோமா
என்று சொல்லி சூதாட்டத்தை லேசாக ஒருவன் கூப்பிட்டால் போதும், அதற்காக வேண்டி ஆட வேண்டாம். இன்னும் சூதாட்டம் ஆடவில்லை, ஆனால் இப்படி கூப்பிட்டதற்காக வேண்டி அவன் தர்மம் கொடுக்க வேண்டியது கடமை. கூப்பிட்டதற்காக புகாரி அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். மன் கால லி ஸாஹிபிஹி உகாமிருக் ஃபல்யதஸத்தக், வா விளையாடலாம் என்று கூப்பிட்டதற்கு அவன் சதகா செய்யட்டும். நிழல் கூட படாமல் ஒரு முஸ்லிம் உம்மத் சூதாட்டத்தின் அத்தனை வழிகளிலே இருந்தும் பாதுகாக்கப்பட்டார்கள். எல்லா வழிகளிலிருந்தும் மதுவும் சூதுவும் ஒன்றாக ஹராமாக்கப்பட்டது. விந்தையிலும் விந்தை. அன்றைக்கு இருக்கிற இந்த இஸ்லாமிய முஸ்லிம்களிடத்தில், சஹாபாக்களிடத்தில் ஒரு காலத்தில் மது அனுமதிக்கப்பட்டிருந்த போது பாத்திரங்கள் சில இருந்தது. குடிப்பதற்கு பாத்திரம் இருக்கும், கழிவறைக்கு பாத்திரம் இருக்கும் அல்லவா? அதுபோல மது ஊற்றி குடிப்பதற்கு பாத்திரங்கள் இருக்கும். மது ஹராமானதற்கு பின்னால் அந்த பாத்திரங்களை தூக்கி வீசி எறிந்தார்கள். ஏன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி வேற ஏதாவது அதிலே இப்போது தேநீர் குடிக்கலாமே, தண்ணீர் குடிக்கலாம், இல்லை, மதுவின் வாடைப்பட்ட பாத்திரம் கூட உபயோகிக்க மாட்டோம். அதனுடைய அந்த குற்றத்தினுடைய நிழல் கூட படாமல் ஒதுங்குதல். இந்த அடிப்படையில் சூதாட்டம் தடுக்கப்பட்ட போது அதனுடைய அத்தனை வடிவங்களிலே இருந்தும் முழுமையாக வெளியே வந்தார்கள். சூது முதல்ல 2 தரப்பு பந்தயம் கட்டி விளையாடுவது என்பதை இந்த மார்க்கத்தில் ஜாயிஸ் இல்லை. ஒரு தரப்பு பந்தயம் கூடும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பந்தயம் கட்டியதாக உள்ள குர்ஆனுடைய வசனங்களின் விளக்க உரைகளில் காணப்படுவது போல பந்தயம் கட்டினார்கள். அந்த பந்தயத்தில் ஜெயிக்கவும் செய்தார்கள். சூதாட்டம் முழுமையாக ஹராம் என்று ஆயத்து இறக்குவதற்கு முன்பு நடந்த நிகழ்வு அது. நாம் வரலாற்று பின்னணியோடு அதை தெரிந்தால் நன்றாக இருக்கும். இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மதீனத்து மண், அதற்கு இந்த பக்கம் பாரசீகம், இந்த பக்கம் ரோமாபுரி. பாரசீகம் முழுவதும் நெருப்பை வணங்குகிற மஜூசிகளால் நிரம்பி வழிகிறது. ரோமாபுரி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் குடியிருக்கிற ஒரு இறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட வேதக்காரர்கள், விவிலியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் வாழ்ந்த பூமி. எப்போதும் ஒரு இறையை ஒப்புக்கொண்டவர்களோடு முஸ்லிம்களுக்கு சாய்வு இருக்கும், சப்போர்ட் இருக்கும். எனவே இங்கே மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் பாரசீகத்தை ஆதரித்தார்கள், நெருப்பை வணங்குபவர்களை. இங்கே இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஓரிரை கொள்கை உடையவர்கள் என்கிற காரணத்தால் கிறிஸ்தவர்கள் நிரம்பி வழிந்த ரோமாபுரியை ஆதரித்தார்கள். ஆட்சி மற்றும் அரசியல் காரணங்களுக்காக அந்த 2 நாடுகளும் மோதிக்கொண்டது. பாரசீகர்களும் ரோமர்களும். பாரசீகர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று இங்கிருக்கிற முஷ்ரிக்கீன்கள் முழு மூச்சோடு பிரியப்பட்டார்கள். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அஹ்ல கிதாபுகள் ஜெயிக்க வேண்டும் என்று, கிறிஸ்தவர்கள் ஜெயிக்கட்டும் என்று முஸ்லிம்கள் பிரியப்பட்டார்கள். பிரார்த்தனைகள் கூட செய்தார்கள். முஸ்லிம்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக யுத்தத்தின் முடிவு வந்தது. பாரசீகம் வென்றது, ரோம் தோற்றது. ரோம் தோற்றது. அன்றைக்கு ஆயுதம் மற்றும் படை பலன்களை வைத்து பார்க்கிற போதும் அதுதான் முடிவு. பாரசீகம் தான் ஜெயிக்கும், ரோமாபுரி தோற்கும். அப்போது மக்காவில இருக்கிற முஷ்ரிக்குகள் எல்லாம் அங்கிருக்கிற முஸ்லிம்களை வந்து கிண்டல் செய்தார்கள். உங்க ஆளுக, ரோமாபுரி ஆளுக இப்படி தோத்து போய் விட்டார்கள் பார்த்தீர்களா? ஜெயித்தது நாங்கள் தானே, நெருப்பை வணங்குகிற பாரசீகர்களாகிய நாங்கள் தானே ஜெயித்தோம். இதே நிலை இதே ஊருக்குள்ளும் வரும். அப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் போர் நடக்கும். பாரசீகம் ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிப்போம், ரோமாபுரி தோற்றது போல நீங்கள் தோற்பீர்கள் என்று சொன்னார்கள். கூட்டத்திற்கு இடையில் இந்த வார்த்தையை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை பேசிய உபை இப்னு கலப் என்பவன், உபை இப்னு கலப்பை பார்த்து சொன்னார்கள், ரொம்ப காலத்துக்கு நீடிக்காதுப்பா, இது அப்படியே காலம் மாறும். பாரசீகம் மண்ணை கவ்வும், ரோமாபுரி ஜெயிக்கும். நாங்கள் விரும்புகிற ரோமாபுரி ஜெயிக்கும், பாரசீகம் தோற்கும். இதை நீ பார்ப்பாய். பந்தயமா? பந்தயம். சூதாட்டம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி. பந்தயத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள். 3 ஆண்டுகள் என்று பேசப்பட்டு கடைசியா 7 ஆண்டுகள் என்று முடிவானது.
7 வருஷத்துக்குள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது நடக்கும், ரோம் ஜெயிக்கும். ஜெயிக்கவில்லையானால் இவ்வளவு பெரிய பெருந்தொகை என்று பந்தயத்திற்கு பணம் கட்டப்பட்டது. உபய் இப்னு கலப் தன் வாரிசுகளை முன்வைத்து சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் மகன் அப்துர் ரஹ்மான் என்பவரை முன்வைத்து, நான் இல்லாவிட்டாலும் இந்த பணயத்திற்கு அவர் பொறுப்பு என்று மகனை முன்னிலைப்படுத்தினார். நடந்தது பந்தயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விஷயம் தெரிவித்தார்கள், இப்படி ஒரு பந்தயம் போட்டிருக்கிறோம், ரோம் ஜெயிக்கும், பாரசீகம் தோற்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆணித்தரமாக பல்லாயிரக்கணக்கான தீனார்களில் நடைபெற்ற 100 கலாயிசுகள் என்று அரபியில் சொல்லுகிற ஒரு பெருந்தொகைக்கு பந்தயத்திற்கு ஒத்துக்கொண்ட பின்னணி என்ன தெரியுமா? குர்ஆனில் சூரத்துர் ரூம் என்று ஒரு சூரா இருக்கிறது. ரோம் தேசம் என்கிற தலைப்பிலேயே ஒரு சூரா. அங்கே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், இவர்கள் தோற்றதற்கு பின்னால் திரும்ப ஜெயிப்பார்கள் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையின் மீது கொண்ட அபார நம்பிக்கை துணித்து பந்தயம் கட்டினார்கள், ரோம் ஜெயிக்கும். இப்போது தோற்றிருக்கிறது அல்லவா, தோற்ற பிறகு ஜெயிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் பந்தயம் கட்டுகிறேன். கட்டினார்கள். நடைபெற்றது பந்தயம். சரியாக பந்தயத்தினுடைய காலத்திற்குள்ளாகவே ரோம் ஜெயித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவின் பேரில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பந்தயமாய் கட்டிய அந்த பயண தொகையை, அந்த தொகையை முழுவதுமாக உபய் இப்னு கலஃபினுடைய வீட்டிலிருந்து வாங்கி வந்தார்கள். காரணம், உபய் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார். பேசியபடி அவர் வாரிசுகள் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்த போது அப்படியே அந்த தொகையை தூக்கி கொண்டு வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இது? இது பந்தயத்தில் ஜெயித்த தொகை. எனக்கும் அவருக்கும் இப்படி ஒரு பெட்டிங் இருந்தது. ரோம் ஜெயிக்கும் என்று நான் சொன்னேன், தோற்கும் என்று அவர் சொன்னார். இதோ இந்த பந்தயம். ஜெயித்து விட்டதற்கு சந்தோஷம். இனிமேல் இது போன்ற பந்தயங்களும் சூதாட்டங்களும் இந்த மார்க்கத்தில் ஹராம் ஆகுவதற்கு முன்னில் நடைபெற்ற பந்தயம் என்கிற காரணத்தால் இதோடு நிறுத்தட்டும். ஆனாலும் இந்த தொகை வேண்டாம் அபூபக்கரே, முழுவதுமாய் சதகா செய்து விடுங்கள், முழுவதுமாய் கொடுத்து விட்டார்கள். இந்த ஆயத்திற்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், பந்தயம் என்ற அடிப்படையில் ஒரு தரப்பிற்கு பாதகத்தை முழுமையாக ஏற்படுத்தி ஒரு தரப்பு மட்டும் ஜெயித்துக் கொள்ளுகின்ற சூதாட்டத்தினுடைய அத்தனை வகையான அம்சங்களும் அவற்றின் சம்பாத்தியங்களும் அவற்றில் பெறப்படக்கூடிய தொகைகளும் அவைகளுக்கு ஒத்துழைப்பதும் அத்தனையும் ஹராமாகும். சூதாட்டத்திற்கு நிறைய முகங்கள். பழைய காலத்தினுடைய கட்டைகளை உருட்டி விளையாடிய சூதாட்டங்கள், தாயங்களை வைத்து விளையாடிய சூதாட்டங்கள், சீட்டுகளை வைத்து விளையாடிய சூதாட்டங்கள், சமீப காலத்தினுடைய லாட்டரிகள், இன்றைக்கு கிரிக்கெட் சூதாட்டம் வரைக்கும் ஆட்டத்திலே விளையாடுவதற்கு முன்னாலேயே பிக்சிங் செய்து பெட்டிங் செய்து என்னென்ன கோடிகளை சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு சூதாட்டம் கிளை பரப்பி இருக்கிறது. அன்றைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதற்கு நிறைய முகங்கள். மார்க்கத்தில் ஒரு பொது சட்டம் உண்டு. ஒருவர் தாழ்ந்து இன்னொருவர் வாடுவது, அப்படி உள்ள சம்பாத்தியம் எதுவும் கூடாது. சல்புல் அஹத் வஜல்புல் ஆஹர். ஒருவர் முழுமையாக கீழே போகிறார், எதற்கு தெரியுமா? இன்னொருவன் முழுமையாக மேலே வர்றதுக்கு. இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த கருத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிற அத்தனை பொருளாதார கூறுகளும் இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சூதாட்டத்தில் பச்சையாக இதை பார்க்கலாம். ஒருவன் மனம் விரும்பாமலேயே தோற்பான், மனம் விரும்பாமலேயே காசு கொடுப்பான். எவனோ ஒருவன் வாழுவதற்கு தன்னை முழுமையாக ஒருவன் தாழ்வுபடுத்திக் கொள்ளுகிற இந்த அர்ப்பணிப்பு இஸ்லாமிய பொருளாதாரத்திலே கிடையாது. வட்டி ஹராமானதன் பின்னணி இந்த பொது சட்டம் தான். சூதாட்டம், லஞ்சம் எல்லாமே இந்த பொது சட்டம் தான். ஒருவர் முழுமையாக தாழுவதும் அந்த தாழ்வே மற்றொருவரின் வளர்ச்சிக்கு காரணமாகுவதும் இது போன்ற பொருளாதார சம்பாத்தியங்கள் எதுவும் மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அந்த அடிப்படையில் தான் சூதாட்டங்கள் முழுமையாக இந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. விளையாடுவதற்கு ஒரு ஆள், அரபு நாட்டின் வீதியில் சூதாட்டம் ஆடுவதற்கு ஆள் இல்லை என்ற சொல் நம்பத்தகுந்ததாகவே இல்லை. அப்படி ஒரு வரலாற்று புரட்சி நடந்தது. இன்றைக்கு அந்த சூது பல்வேறு விதங்களில் பரவி கிடக்கிறது. மிக பிரபலமாக பத்திரிகைகள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற கிரிக்கெட் சூதாட்டங்கள் வரையிலேயும் அதனுடைய அத்தனையும் அடக்கம். 4 பேர் பார்த்து கைதட்டி விளையாட்டு
ரசனையாக இருந்து மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய கிரிக்கெட் இன்றைக்கு சூதாட்டமாக மாறி போயிருக்கிறது. அதனை ரசிப்பவர்களும் அதிலே வெறி பிடித்தவர்களும் அதிலே பைத்தியத்தனமாக இருப்பவர்களும் எல்லாரும் ஒரு வகையில் பெரிய குற்றத்திற்கு உடந்தையாகிறார்கள். நமக்கு தெரியும், வட்டி உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் செயல்படுபவன் மாத்திரமல்ல, அதோடு சம்பந்தப்படுகின்ற அதனுடைய கடைசி நிலை கூட்டாக இருக்கின்ற அந்த சம்பந்தக்காரன் கூட இதில் குற்றவாளிகள் தான். அப்படி ஒரு விளையாட்டும் அற்பத்தனமானது, வீரத்தை விளைவிக்கின்ற அல்லது ஏதேனும் பயன்படுகின்ற இம்மை மறுமைக்கு சேருகிற விளையாட்டும் அல்ல. அது அற்புதமாக எழுதுவார்கள் அல்லமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். விளையாட்டுகள் பல்வேறு வகை உண்டு. சில விளையாட்டுகள் துனியாவுக்கும் பலன் தரும், தீனுக்கும் பலன் தரும். அவைகள் முழுமையாக வரவேற்புக்குரியவை. அந்த விளையாட்டுகள் விளையாடலாம், அதில் பங்கேற்கலாம். ஜிஹாதுக்கு உள்ள பயிற்சிகளில் இருந்து மல்யுத்தம் வரை அத்தனையும் இதில் அடங்கும். இறைவனின் பாதைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற எல்லா பயிற்சிகளும் இதில் அடங்கும். ஒரு பெருநாளுடைய மத்திய வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு அபிசீனிய வீரர்கள் மல்யுத்தம் விளையாட்டு நடத்தி கொண்டிருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ரசித்தார்கள் என்பதும், அன்னலாருடைய தோல் புஜங்களுக்கு தொட்ட வண்ணம் இருந்து கொண்டு ஆயிஷா அம்மாவும் அந்த விளையாட்டை பார்த்தார்கள் என்பதெல்லாம் சஹீஹான நூல்களின் வழியாக நமக்கு பெறப்படுகின்ற ஹதீஸ்களில் தெரிகிறது. தீனுக்கும் துன்யாவுக்கும் இரண்டுக்கும் பலன் உள்ள எந்த விளையாட்டுகளும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவைகள் வரவேற்புக்குரியது, அவைகள் விளையாடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டுகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இன்னொன்னு உண்டு, தீனுக்கு பலன் இல்லைன்னாலும் குறைந்தபட்சம் இந்த உலகத்திலேயாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். டைம் பாசிங் அல்ல, பொழுதுபோக்கு ஒரு பிரயோஜனமாக இந்த மார்க்கம் பார்ப்பதே இல்லை. டைம் பாசிங் என்பதே வெட்டிகளுடைய வேலை. அவைகளை செய்பவனும் பொழுதை போக்க முடியாமல் போக்குபவனும் இந்த மார்க்கத்தின் பார்வையில் முட்டாள்கள். பொழுது போவதற்கும் பொழுதிலே புரிவதற்கும் நிறைய காரியங்கள் இந்த மார்க்கத்தில் உண்டு. பொழுது போக்கு என்ற பெயராலே உள்ள விளையாட்டுகள் அல்லாமல் இந்த உலகத்திற்கு பயிற்சி ரீதியாக வேறு பலன்களை தருமானால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறது. ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, குல்லு லஹிபின் லஹுவன் இல்லா தலாதா, எல்லா விளையாட்டுகளும் வீணானவைகள் தான், ஒரு 3 விளையாட்டுகள் அல்லது அதோடு தொடர்புடையவைகள். அர்-ரிமாயா வல் ஃபுரூசியா, ஒன்று அம்பெறிந்து பழகக்கூடிய இது போன்ற தற்காப்பு பயிற்சிகள், இவைகள் வரவேற்கப்படுகிறது. குதிரை ஓட்டி பழகுதல், குதிரை ஒரு காலத்தில், வாகனங்களினுடைய பயிற்சி உள்ளிட்டவைகள் இந்த இரண்டாவதிலே அடங்கும். அல்லாஹு மஅல், மனைவியோடும் மக்களோடும் ஒரு குடும்ப தலைவன் வீட்டிலே விளையாட்டு என்ற பெயராலே ஆடுகிற விளையாட்டுகள் கூட ஷரியத்திலே வரவேற்புக்குரியவை. இந்த 3 ஆட்டங்களை தவிர மனைவியோடு விளையாட்டு, குதிரை போன்ற வாகன பயிற்சி விளையாட்டுகள், இது போக அம்பு எறிதல் உள்ளிட்ட இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு சில கட்டங்களில் தேவைப்படுகின்ற உடல் ரீதியான பயிற்சிகள் அத்தனையும் இவைகளும் கூட வரவேற்கலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3வது ஒரு விளையாட்டை சொல்லுகிறார்கள். தீனுக்கும் பிரயோஜனம் இல்லை, துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவன் நாளைக்கு வாழ போற ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த லிஸ்ட்ல இமாம் கஸ்ஸாலி நிறைய பேசுவார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கிரிக்கெட் இருந்திருந்தால் கண்டிப்பாக சேர்த்திருப்பார்கள். செஸ் உள்ளிட்ட அத்தனை விளையாட்டுகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய கிரிக்கெட்டில் தொடங்கி செஸ் விளையாட்டு உட்பட ஏராளமான விஷயங்களை பொழுதுபோக்கு என்ற அடிப்படையில் மாத்திரம் காய் நகர்த்தப்படுகிற அத்தனை விளையாட்டுகளும் இதில் பொருந்தும். பொழுதுபோக்கு ஒரு முஸ்லீமுக்குள்ள வேலையே அல்லவே. அவனுக்கு எங்கே பொழுது போகாமல் இருக்கிறது? பொழுது போகாமல் இருக்கிறது என்று சொல்லுவதை விட நல்ல முஸ்லிமுக்கு பொழுது போகாமல் இருக்கிறது இன்னமும் தேவை நிறைய. அவன் சாதிப்பதற்கும் அவன் செய்வதற்குமான விஷயங்கள் நிறைய உண்டு. எனவே டைம் பாசிங் என்ற அடிப்படையில் துன்யா ரீதியாக தீன் ரீதியாக பலன் இல்லாத இந்த மட்டை விளையாட்டுகள் எல்லாம் ரொம்ப மட்டைத்தனமானது. அவைகள் தள்ளி வைக்கப்பட வேண்டும். அதுவும் வெறும் விளையாட்டு என்ற நிலையிலே நிற்காமல் இன்றைக்கு அது சூதாட்டமாக இருக்கிறது. பல கோடிகள் கரப்ஷன் புரிவதற்குள்ள இடமாக மாறி இருக்கிறது. ஆபாச நடிகைகளினுடைய நடனங்களுக்குள்ள இடமாக ஆகியிருக்கிறது. பல்வேறு ஊழலில் சிக்கி தவித்த பேர் வழிகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து புகுந்து கொள்ளுகிற களமாக ஆகியிருக்கிறது என்றால் இது போன்ற விளையாட்டுகளுக்கு ரசிகத்தன்மை வைத்திருப்பது கூட இந்த வகையில் குற்றங்களுக்கு ஒத்துழைப்பது போலத்தானே. 4 பேர் 5 பேர் எங்காவது சேர்ந்து கட்டைகளை நகர்த்தி நகர்த்தி வைத்து செஸ் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆட்சி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில்
ரோந்து வரக்கூடிய முத்தோவாக்கள், ரோந்து வரக்கூடிய உள்ளூர் காவலர்கள் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தால் உச்சி வெயில் வரும் வரை இவர்களை பப்ளிக்கிலே கட்டி போடுமாறு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு செஸ் விளையாடியவர்களை கட்டி போட்டு வேதனை செய்தார்கள் என்கிற ஹதீஸும், அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு, அஷ்ஷத்ரஞ்சு மினல் கிமார், இந்த ஆட்டங்களும் சதுரங்க ஆட்டமும் சூதாட்டத்திலே சேரும் என்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையும் நாம் பார்க்கிறோம். இதை கொஞ்சம் ஒருபடி மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபவர்கள் ரசிப்பவர்கள் குறித்து கமன் வதஅ யதஹு அலா லஹ்மில் கின்ஸீர், பன்றியின் இறைச்சியில் கையை போட்டு உலப்புபவனை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அசிங்கமான ஒரு காட்சியை முன்னிறுத்தும் வண்ணம் ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதெல்லாம் நம்முடைய கவனத்திற்குரியவை. தங்களுடைய வீட்டின் ஒரு பகுதியிலே, ஆயிஷா அம்மாவுடைய வீட்டின் ஒரு பகுதியிலே வாடகைக்காக வேண்டி குடியமர்த்தப்பட்டவர்கள் மாலை நேரங்களிலும் ஒரு சில பொழுதுபோகாத நேரங்களிலும் இது போன்று காய்களை வைத்துக் கொண்டு தாயங்களைப் போல செஸ்ஸுகளைப் போல விளையாடுகிறார்கள் என்கிற செய்தி காற்றுவாக்கிலே கசிந்த ஆயிஷா அம்மாவுக்கு வந்தபோது அந்த வீட்டை தேடி சென்று, ஒன்று இந்த கட்டைகளை காலி செய்யுங்கள், இல்லாவிட்டால் வீட்டை காலி செய்யுங்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது போன்ற விளையாட்டுகள் இருந்த காரணத்திற்காகவே வீட்டை காலி செய்ய சொன்னதெல்லாம் ஒரு விளையாட்டு ஏதாவது ஒரு வகையில் பலன் தரக்கூடிய, நம்மிட இருக்கின்ற வீரத்தை, விவேகத்தை அல்லது உலக மார்க்க ரீதியான பலன்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்டமாக இருந்தால் அவைகள் அனுமதிக்கலாம், அவைகள் விளையாடுவதில் அர்த்தமும் இருக்கிறது. அது இல்லாவிட்டால் இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் சூதாட்டத்திற்கு வித்திடக்கூடிய விளையாட்டுகளில் இருந்து எவ்வளவு தூரம் நாம் நகர்த்திருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். கண்ணை சுற்றுகிறது, இவர்கள் எப்படி தோற்க வேண்டும் என்பது கூட சூதாட்டத்தினுடைய பிக்சிங்கிலே முடிவாகிறது. எத்தனை பால் போட வேண்டும், எத்தனை கேட்சுகள் விட வேண்டும், எத்தனை நோபால்கள், எத்தனை வைடுகள் எல்லாம் பேசி முடிக்கப்படுகிறதாம். எங்கோ ஒரு இடத்தில் ஒரு அறைக்குள் கோடிகள் கைமாறுகிற இடத்தில் தோற்பதற்கு தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இதற்கு பெயர் முதலிலே விளையாட்டே அல்ல. மார்க்கம் விளையாட்டிற்கு எதிரானதல்ல. ஆனால் அந்த விளையாட்டு ஏதாவது பலனை தர வேண்டும் அல்லவா? 4 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்து முடித்ததற்கு பிறகும் கூட அதில் எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லை என்று சொன்னால் உலக மார்க்க துன்யா ரீதியாகவாவது ஏதாவது ஒரு பலன் ஒண்ணுமே இல்லை. டைம் போனது மட்டும்தான் மிச்சம் என்றால் அந்த விளையாட்டுகள் நாசமாக வேண்டியது தானே. எதிர்களை ரசிக்க வேண்டும் என்கிற தன்மைகள் நமக்கு அளவுகோல் வேண்டும். குறிப்பாக ஊழலுக்கு வித்திடுகின்ற இது போன்ற பல்வேறு அம்சங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ற பெயரால் உள்ளவை முஸ்லிம்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக மாணவ சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் மிகப்பெரிய பொன் போன்ற தங்களுடைய கையில இருக்கிற காலத்தை இந்த குப்பை விளையாட்டுகளில் கவனம் செலுத்துகிறார்கள் என்பது இந்த இளைய சமுதாயம் எவ்வளவு தூரம் பின்தங்கிவிட்டது என்பதை காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் எதை ரசித்தாலும், எந்த கலைகளை பேசினாலும், வளர்த்தாலும், செய்தாலும் இன்மைக்கும் மறுமைக்கும் இரண்டுக்கும் சேர்த்து பலனுள்ள அம்சங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திண்டுக்கல் அருகே உள்ள சித்தரேவு என்கிற சிற்றூர், அந்த ஊரில் பள்ளிவாசலுடைய கட்டிடப் பணி நடைபெற்று வருகிறது. ஒரு 20 லட்சம் ரூபாய் தேவைக்காக வேண்டி வசூலிக்கிறார்கள். போகிற போது உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுன்னத்துல்லாதவர்கள்